தமிழ் வணக்கம். நம்ம இது ஒரு சின்ன மறந்த கதையை சொல்லுவோமே. 1912 சவுத் ஹவுண்டாண்டில் இருந்து நியூயார்க் செல்லும் அந்த கப்பலில் டேவிட் பிளேயர் தான் செகண்ட் ஆபீஸராக இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் பிளேயரை மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக ஹென்றி வைடவை செகண்ட் ஆபீஸராக நியமனம் செய்தார். பிளேயருக்கு நியமனம் செய்யப்பட்டார் என்ற விஷயம் பிளேயருக்கு தெரியவில்லை. ஏப்ரல் 10 கப்பல் புறப்படும் முன் வந்த அவர் இந்த அறிவிப்பால் பிளேயர் கப்பலை விட்டு வெளியேற நேர்ந்தது. வெளியேறிய பிளேயர் மறதியால் கப்பலில் லாக்கர் சாவியை எடுத்து வந்தார். தன்னோடு எடுத்து வந்த சாவியை தெரியப்படுத்த எந்த வழியும் இல்லை. ஏப்ரல் 10 கப்பல் புறப்பட்டது. ஏப்ரல் 14 சுமார் இரவு 11:45 ஒரு மிகப்பெரிய பனிக்கட்டி எதிர்ப்பு வந்தது. பனிக்கட்டி எதிர்ப்பில் மிகப்பெரிய பனிக்கட்டியில் கப்பல் மோதியது. ஏப்ரல் 15 காலை சுமார் 2:20 கப்பல் மோதியுள்ளது. சுமார் 1522 பயணிகளுடன் கப்பல் மூழ்கியது. விபத்துக்கு பின் நடந்த விசாரணையில் கப்பலில் இருக்கும் பைனாகுலர் தேவையான நேரத்தில் இல்லை. லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த பைனாகுலர் சாவி இல்லாததால் திறந்து பயன்படுத்த முடியவில்லை. பைனாகுலர் உரிய நேரத்தில் பயன்படுத்தியிருந்தார் பனிக்கட்டியை தொலைதூரத்தில் இருந்து கண்டறிந்து பயன்படுத்தியிருப்போம். விபத்தில் இருந்து காப்பாற்றியிருப்போம். பேரழிவையும் தடுக்கப்பட்டிருப்போம் என்று சாட்சிகள் கூறினார். உங்கள் எல்லோருக்கும் இந்த நேரம் தெரிஞ்சிருக்கும். இந்த டைட்டானிக் கப்பல் மறக்க முடியாத சின்னம். தமிழ் வணக்கம்.